நம்மிடம் உள்ள தேவையில்லாத அச்சமும் பயமும் நம் வாழ்க்கை பாதையில் ஒரு தடைக்கல்லாய் நின்று நமது வளர்ச்சியையே அது தடுத்து நிறுத்திவிடும். எனவே முதலில் நாம் அச்சப்படுவதை தவிர்க்க வேண்டும். அந்த அச்சமானது நம் வாழ்க்கையின் ஆணி வேராக உள்ள அந்த நம்பிக்கையையே அசைத்து பார்த்துவிடும். நம்பிக்கையையும் இழக்க செய்துவிடும். நமது சார்ந்த குணத்தை கெடுத்து பெருமை முழுவதையும் கூட இழுக்க செய்துவிடும். ஆகவே நாம் நம் வாழ்க்கையில் எதை கண்டும் அச்சப்படக்கூடாது. இனி நீ எதை கண்டும் அஞ்ச மாட்டாய். தேவையில்லாத பயம் என்பது உன் வாழ்வில் எப்போதும் இருக்காது. எதையும் துணிவோடு எதிர்த்து நின்று போராடும் மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். எனவே தோல்வியால் சோர்வு அடையாதே, கவலை அடைந்து போகாதே. துணிந்து நின்று போராடு. எப்போதும் அச்சம் தவிர்த்து துணிவோடு வாழ். அப்போது எக்காலத்திலும் நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்க மாட்டாய். இன்று கிடைக்காதது நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு வாழ். கட்டாயம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நீ ஆசைப்பட்டு கேட்டது விரைவில் உன் கைக்கு வந்து சேரும். நாம் சோர்வு அடையக்கூடாது. புயலுக்கு பின் அமைதி உண்டு. அதுபோல் உனக்கு ஓர் ஆனந்தமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு. என் அன்பு குழந்தையே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஜோதிடம், அதிர்ஷ்டம் போன்றவற்றையும் பார்க்க வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதமே ஒவ்வொரு நாளையும் ஒரு அதிர்ஷ்ட நாளாக மாற்றிக் கொடுக்கும். கவலையும் கஷ்டமும் மேகங்கள் போல் கலைந்துவிடும். என்னை எந்த கஷ்டமும் அணுகாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இரு. உனது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என்மேல் நம்பிக்கை வைத்து துணிவோடு எழுந்து நில். எந்த சோதனை வந்தாலும் எதிர்கொண்டு போராடு, தயங்காதே. நான் தான் இறுதியில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு போராடு. வாழ்க்கையில் பல தடவை தோற்றவர்களும் இறுதியில் ஒரு நாள் வெற்றி அடைந்துள்ளனர் என்பதை மறந்துவிடாதே. எனவே உன்னை எதிர்கொண்டு நிற்கும் சோதனைகளை பார்த்து இனி கலக்கம் அடைய வேண்டாம். நம்மால் இதை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் என்று நினை. ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனேயே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் உனக்கு நான் தீங்கு நேர விடமாட்டேன்.